வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை மத்திய பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு தமிழகத்தில்தான் அதிக அளவில் விருதுகள் வழங்கப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் மாணவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். முதல் விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்களிடம் இருக்கும் பேரார்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். அதே நேரம் உங்கள் பேரார்வம் குறித்து கொடுக்கப்படும் ஆலோசனைகளை கவனமாக கேளுங்கள், புரிந்து கொள்ள முயலுங்கள். என்னுடைய பேரார்வத்தோடு இதனையும் இணைத்துக் கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும் என்றால் இணைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக மட்டும் இணைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் அனுபவத்தின் உதவியோடு இணையுங்கள். திறன்கள் அவசியமானதா, மதிப்பெண்கள் அவசியமானதா என்ற கேள்விக்கு ஒவ்வொரு துறையிலும் சமநிலை இருக்க வேண்டும். ஒரு பக்கமாக சாய்ந்தால் விடுவீர்களா, மாட்டீர்களா? சமநிலையோடு இருந்தீர்கள் என்றால் விடுவீர்களா? சொல்லுங்கள். அந்த வகையில் கல்வியும் திறன்களும் ஒரு வகையில் இரட்டையர்கள். அவை வேறுபட்டவை அல்ல, ஆனால் திறன்கள் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானவை. இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். என்னுடைய பேர் சித்தார்த். நான் ஆர்எம்கே சீனியர் செகண்டரி ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கேன். இப்போ 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர் ஆர்கனைஸ் பண்ண பரீட்சா சர்ச்சா மூலமா முன்னாடி எனக்கு 11th எக்ஸாம்னா ரொம்ப ஒரு பயம் இருந்தது. இப்போ அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு தைரியம் எனக்கு வந்திருக்கு. நான் மட்டும் இல்லை, என்னோட அனைத்து நண்பர்களும் இதன் மூலமா ரொம்ப பயன்பட்டிருக்காங்க. இந்த மீட்டிங் மூலமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் இவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாருன்றது போது எக்ஸாம்னா இனிமேல் நம்ம தைரியமா அட்டன் பண்ணணுன்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. என் பேரு மகஸ்ரீ. நான் ஆர்எம்கே சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல 12th standard B செக்ஷன்ல படிக்கிறேன். நாங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஹோஸ்ட் பண்ற பரீட்சா பே சர்ச்சா அப்படின்ற ஷோ அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து எங்க எல்லாரையுமே என்கரேஜ் பண்றாரு. எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்றதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம எங்களை முன்னேறி செல்றதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. சென்னையில் பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதற்காக தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். இதனை தயாரிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை மத்திய பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நிறைவடைந்த மத்திய பார்வையாளர்களுக்கான பயிற்சி முகாமில் உரையாற்றுகையில் அவர் இதனை வலியுறுத்தினார். சட்டப்பேரவைத் தேர்தலில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்படியும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்படியும் பார்வையாளர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஞானேஷ்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகம், அஸ்ஸாம், மேற்குவங்கம், கேரளா மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் பணிக்காக இந்த பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கைவினை கலைஞர்களுக்கு அதிக விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்களுக்கான மாவட்ட அளவிலான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். கைவினைப் பொருட்களின் விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் பூம்புகார் தலைமை அலுவலகத்தில் பயிற்சி மையம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மத்திய பட்ஜெட் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
தமிழகத்தில் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் எந்தவொரு வளர்ச்சித் திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசிடம் வாதாடியோ போராடியோ இணக்கமாக பேசியோ எந்தவொரு நல்ல திட்டங்களையும் கொண்டுவர திமுக அரசு தவறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அருகே செங்கல் சூளையில் பணிபுரிந்து வரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளில் 13% வாக்குறுதிகள்தான் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2023ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தொழில் ஒப்பந்தத்திற்கு மாநில அமைச்சரவை நேற்றுதான் ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தொழில் முதலீடு தொடர்பாக திமுகவின் பொய்ப் பிரச்சாரம் வெளிப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வருமானத்தை மறைத்ததாக கூறி வருமான வரித்துறை 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இவ்வழக்கினை விசாரித்த நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். அபராதம் விதித்த உத்தரவில் நீதிமன்றம் தலையிடுவதற்கான முகாந்திரம் எதுவும் இல்லை என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறட்சி காலங்களில் வனப்பகுதிகளில் ஏற்படும் தீ பரவலை தடுப்பதற்கான ஒருநாள் களப்பயிற்சி இன்று மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த களப்பயிற்சியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அசாம், மேகாலயா, திரிபுரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட இந்தியா முழுவதிலுமிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட வனத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர். வனச்சரக அலுவலர்கள் மற்றும் வன உதவி பாதுகாவலர்களாக பணியாற்றி வரும் அதிகாரிகளுக்கு நடத்தப்பட்ட இந்த ஒருநாள் பயிற்சியினை கோவை மாவட்ட வனத்துறை மண்டல வன அதிகாரிகள் ஒருங்கிணைத்திருந்தனர். பயிற்சியின் ஒரு பகுதியாக தேனி மாவட்டத்திலிருந்து தீ தடுப்பு வனக்குழு வரவழைக்கப்பட்டு அவர்கள் கையாளும் உபகரணங்கள் மற்றும் தனித்திறமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செயற்கையாக சிறிய அளவில் காட்டுப் பகுதியில் தீ ஏற்படுத்தப்பட்டு அதனை அணைக்க வனத்துறை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். மாவட்டச் செய்திகள். மதுரையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மூர்த்தி பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கான சீர்வரிசைகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டம் சாத்தனூர் ஊராட்சியில் 32 லட்சம் ரூபாய் செலவில் நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் நெடுங்குணத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீராமச்சந்திர பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் இன்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ருத்ராங்ஷ் பாட்டீல் தங்கப்பதக்கத்தையும் அர்ஜுன் பபூட்டா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவிற்கு எதிராக 412 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 411 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 80 பந்துகளில் 175 ரன் குவித்தார். அஜர்பைஜான் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8, 21-16 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் லூசி ஆமிகேயை வென்றார். வென்னாலா காலகோட்லா, ஸ்ரேயா லேலே, நவ்யா கண்டேரி ஆகியோர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ரோனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா இணையும், பவ்யா சாப்ரா, விஷாகா டோப்போ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய சாலை சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஞ்சலி ஜக்கார் வெண்கலப் பதக்கம் வென்றார். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இத்தாலியில் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதை மத்திய பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு தமிழகத்தில்தான் அதிக அளவில் விருதுகள் வழங்கப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது.
தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.